சார், நீங்க யாரு, நீங்க யாரை எப்படி விலைக்கு வாங்குவீங்க, உங்க பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுதா நான் இந்த கேஸ்லயே இறங்க செஞ்சேன். எல்லாம் தெரிஞ்சுமா இந்த கேஸ்ல இறங்குனீங்க? நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன், தேவையில்லாம இந்த கேஸ்ல மேல்முறையீடு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு மறுபடியும் நீங்க இந்த கேஸ்ல தலையிட்டீங்கன்னா அழகா வாழ்ந்துகிட்டு இருக்க உங்க குடும்பத்தை சிதைக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன மிரட்டுறீங்களா? சே, உண்மையை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் மேடம். நீங்க என்ன மிரட்டினாலும் சரி, நான் இந்த கேஸ நிச்சயமா மேல்முறையீடுக்கு கொண்டு போய் தான் தீர்வேன். இந்த கேஸ்ல என் கட்சிக்கார வேலுவ நிரபராதின்னு நிரூபிச்சு உங்களை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. வெளியில உங்களை பத்தி விசாரிச்ச மேடம், நீங்க ரொம்ப நேர்மையான வக்கீல் தான் சொன்னாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத கொஞ்சம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க வேற ரொம்ப பாசக்கார பசங்க. நான் ஒண்ணுன்னு சொன்னா 10ன்னு வந்து நிப்பானுங்க. என்னங்கடா நான் சொல்றது சரிதானே? இந்த வேலு கேஸ்ல இந்த கேஸ் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இப்ப வெளிய போறீங்களா? இப்ப வெளிய போறேன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? நில்லு, நான் பேசிக்கிறேன். அர்ச்சனா வேண்டாம். அர்ச்சனா, பாத்தீங்களா மேடம், குழந்தை பயப்பட்டு. உங்க கணவரும் உங்க மேல ரொம்ப அன்பானவராகவும் அக்கறை உள்ளவராகவும் தெரியறாரு. உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. தேவையில்லாம என்ன பகைச்சுக்கிட்டு இந்த அழகான குடும்பத்தை இழந்துராதீங்க. சார், முதல்ல வெளிய போங்க. என்ன மேடம்? போங்கன்னு சொன்னேன். அர்ச்சனா கொஞ்சம் அமைதியா இரு. சார், தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. என் ஒய்ஃப் இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டாங்க. கௌதம், என்ன பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இரு. கௌதம், இப்படிப்பட்ட உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து கேஸ்ல ஒதுங்கி போறதுல கோடத்தனம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க கௌதம். அர்ச்சனா, இவங்களால நம்மள மிரட்டி தான் பார்க்க முடியுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பு கணக்கு போடுறீங்க மேடம், தப்பு கணக்கு போடுறீங்க. அவர் சொல்றதுதான் சரி. அவர் பேச்ச கேட்டு இந்த கேஸ்ல இருந்து விலகிடுங்க. இல்ல மத்தவங்க கிட்ட மாதிரி நான் மிரட்டலாம் மாட்டேன். போற போக்குல ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யார் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு எதுக்குமே ஆதாரம் இல்லாம போயிடும். செல்விக்காவது குழந்தை குட்டின்னு எதுவும் இல்ல. அவன் புருஷனை காப்பாத்த நீங்க இல்லனா வேற யாராவது ஒருத்தரை தேடி போறா. ஆனா நீங்க அப்படியா? கணவரையும் குழந்தையும் இழந்துட்டு நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா மேடம்? பேசாம என் பேச்ச கேளுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என் ஃப்ரெண்டு கம்பெனில ப்ரொமோஷன் வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் டபுள் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன். நீங்க படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க வாழணுமா இல்ல சாகணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. ஆல்ரைட், வர மேடம். தயவு செஞ்சு என்னை ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. என்னால இந்த கேஸ்ல இதுக்கு மேல ஆஜராக முடியாது. சிட்டில என்னை விட பெரிய பெரிய லாயர்ஸ் இருக்காங்க. ப்ளீஸ், நீங்க அவங்கள போய் பாருங்க. நிச்சயம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல, எனக்கு புரியல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல வேலுவை வெளியில கொண்டு வரதுக்காக எங்க கூடவே இருந்து எங்களுக்காக நீங்க தான் போராடினீங்க. இப்போ நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஆஜராக மாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம்? உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க, நம்ம என்ன ஏதுங்கிறத பார்த்து பேசிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்படி கடைசி நேரத்துல வந்து ஆஜராக மாட்டேன்னு சொன்னா நாங்களே எங்க போறது? செல்வி, சில விஷயங்களை ஓபனா பேச முடியும், சில விஷயங்களை பேச முடியாது. இங்க பாருங்க, இங்க நான் மட்டும்தான் உங்க கேஸ்ல ஆஜராக முடியும்னு ஏதாவது இருக்கா என்ன? பணத்தை கொடுத்தா இதுல ஆஜராகிறதுக்கு 1000 லாயர்ஸ் இருக்காங்க. யாரையாவது பிடிச்சு உங்க கேஸை நீங்க நடத்திக்கோங்க.
மேடம் 1000 லாயர்ஸ் இருக்கலாம், ஆனா என் தம்பி தப்பு பண்ணாதவன்னு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தது நீங்க தான்.